அம்மா, நான் தான் மறந்துட்டேன். நீயா ஞாபகப்படுத்த கூடாதா? என்னதுங்க? போன வாரம் ஆபீஸ் விட்டு வரும்போது ஜவ்வரிசி 1/4 கிலோ வாங்கிட்டு வர சொன்னியே, அதை நான் வாங்கிட்டு வந்தது பேக்லயே இருக்கு. ஐயையோ, நானும் வாங்கிட்டு வர சொன்னதே மறந்துட்டேங்க. சரி போ எடுத்துக்கோ போ. சரி அதை என்ன பண்ண போற? ஜவ்வரிசி போண்டா சேர்த்து தான் வாங்கிட்டே வர சொன்னேன். சூப்பர்மா, செய்யு. இந்த கிளைமேட்டுக்கு சூடா ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஜவ்வரிசி போண்டாவை ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும், அதே சமயம் ரொம்பவே கிறிஸ்பாவும் இருக்கும். இந்த ஜவ்வரிசி போண்டா ஆந்திரால ரொம்பவே ஃபேமஸான ஒரு ரெசிபி. இது செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன், மாவு ஜவ்வரிசி. இதை நல்லா தண்ணி விட்டுட்டு ஒரு 3 வாட்டி அலசி எடுத்துக்கலாம். இதுக்கு மாவு ஜவ்வரிசி தான் எடுத்துக்கணும், அதே மாதிரி பெரிய மாவு ஜவ்வரிசியா எடுத்துக்கோங்க. இப்ப ஜவ்வரிசி நல்லா அலசினதும் 1/2 கப் கிட்ட கெட்டி தயிர், நல்லா புளிச்ச தயிரை எடுத்துக்கோங்க. இன்னும் 1 கப் கிட்ட தண்ணி விட்டுட்டு இந்த ஜவ்வரிசி, தயிர், தண்ணி இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு தட்டு போட்டு மூடி 5ல இருந்து ஒரு 6 மணி நேரத்துக்கிட்டாச்சும் ஊற வச்சு எடுத்துக்கணும். நான் ஒரு 6 மணி நேரம் அப்படியே விட்டுட்டேன். 6 மணி நேரத்துக்கு அப்புறமா ஜவ்வரிசி தயிர்ல நல்லாவே ஊறி வந்துருச்சு. ஸோ நம்ம இது போல அழுத்தி பார்த்தோம்னா நல்லா இது போல ஊறி இருக்கணும். இப்போ இதோட பெரிய வெங்காயம் 2 பொடிசை நறுக்கி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா கருவேப்பிலை, கொஞ்சமா கொத்தமல்லியை பொடிசை நறுக்கி சேர்த்துக்கோங்க. 4 பச்சை மிளகாய் நான் அரைச்சி சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 துண்டு இஞ்சியை பொடிசை நறுக்கி சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் நல்லா கலந்து விட்டுருங்க. தயிர் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் தளர்வா இருக்கும். இதுக்காக நம்ம ஒரு 3/4 கப் கிட்ட அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இதோட சேர்த்து நல்லா இது போல பிசைஞ்சு எடுத்துக்கணும். நம்ம மெதுமடைக்கு மாவு எப்படி இருக்குமோ அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம மாவை இது போல கலந்துட்டு எண்ணெய் சூடானதுமே நம்ம போண்டாக்கள் போல இதுல பொரிச்சு எடுத்துக்கலாம். அதே மாதிரி எண்ணெய் சூடானதும் ஃபுல்லாவே நம்ம லோ ஃப்ளேம்ல பொரிச்சு எடுத்தோம்னா நல்லாவே கிறிஸ்பா வரும். இப்போ இதோட எண்ணெய் சொரசொரப்புலாம் அடங்கி நல்லா இது போல கோல்டன் ப்ரௌன் கலர்ல வந்ததுக்கு அப்புறமா நம்ம எண்ணெயில இருந்து எடுத்தோம்னா சூப்பரான ஜவ்வரிசி போண்டா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ஈவினிங் ஏதாவது சூடா கிறிஸ்பா ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த ஜவ்வரிசி போண்டாவை ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.